காலைல எந்திரிச்சிட்டு அப்புறம் நியூஸ் ஆன் பண்றீங்க. சென்னையில் ஆபரண தங்கம் விலை ரூ. 1000 உயர்ந்து அப்படின்னு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த நியூஸ நீங்க பார்க்கலனாலும், உங்க ஃபேமிலில ஒருத்தர் தினமும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே கதை தான் சில்வருக்கும். ஆனா நம்ம காப்பருக்கு விலை ஏறி இருக்கா, இறங்கி இருக்கான்னு ஏதாவது அப்டேட் இருக்கா? எந்த அப்டேட்டும் இருக்காது. நமக்கும் காப்பர பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்ன்ற மைண்ட் செட் தான் இருக்கும். ஏன்னா கோல்டு, சில்வர்ன்றது அசட்டு. ஆனா காப்பர் பாருங்க, அதோட பிரைஸ் மாரி அதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கு. ஆனா இப்படி கண்ணுக்கு தெரியாம இருக்க ஒரு மெட்டல்னால தான் நம்ம பரிணாமம், நம்மளோட வளர்ச்சி எல்லாமே அடங்கியிருக்கு. அதுல ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டா போரே நடக்கும். எல்லா நாடுகளும் போட்டி போட்டு காப்பர் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? ஸோ இத்தன நாள் கோல்டு, சில்வர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்காக நம்ம நாட்கள செலவு பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஒரு வீடியோல நம்ம காப்பர பத்தி மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவோட எண்டுல காப்பர் பத்தின பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்கனாமி தெரிஞ்சவங்க சொல்றது, காப்பர் இஸ் ஒன்லி மெட்டல் வித் பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ். ஏன் தெரியுமா? தங்கம் பயத்துல ஏறும். வெள்ளி கன்ஃப்யூஷன்ல ஏறும். ஆனா காப்பர் அது லாஜிக் படி ஏறும். முதல்ல காப்பர் எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்க வீட்டு வயரிங்ல இருந்து, கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங்ல இருந்து, நீங்க ஓட்டுற காரு, உங்க லேப்டாப்ல இருக்க மைக்ரோ சிப் வர காப்பர் இல்லாத இடமே இல்ல. காப்பர்ல டிமாண்ட் ஏறுதுன்னா, அதோட அர்த்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, மேனுஃபேக்சரிங் நடக்குது, மக்கள் கிட்ட காசு இருக்கு, எக்கனாமி ஹெல்த்தியா இருக்குன்னு காப்பரோட பிரைஸ் இன்கிரீஸ வச்சு டயக்னோஸ் பண்ணிடலாம். பொருளாதாரம் வீழ்ச்சி அடையறத ஜிடிபி டேட்டா வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே காப்பர் பிரைஸ் விழ ஆரம்பிச்சிருக்கும். சரி ஓகே 2026 ஸ்டார்ட்ல இப்ப காப்பர் என்ன சொல்லுதுன்னா, வேர்ல்ட் இஸ் கோயிங் த்ரூ அ மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உலகத்துல பில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் சிட்டிஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், காப்பர் கன்சம்ப்ஷன் பீக்ல இருக்கு. இந்த டிமாண்ட் வெறும் நார்மல் growth கிடையாது. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட். ஏன்னா நம்ம இப்போ ஃபாசில் ஃபியூவல் அதாவது பெட்ரோல், டீசல், கேஸ்ல இருந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஏராக்குள்ள போக போறோம். காப்பர் இல்லாம கிரீன் எனர்ஜி கிடையாது, இவி கிடையாது, ஏஐ கிடையாது. வேர்ல்டு எலக்ட்ரிஃபிகேஷன் மோட்ல இருக்கிற வர டாக்டர் காப்பர் எப்பயுமே பிஸியா தான் இருக்கும். காப்பரோட பிரைஸ் $13,400 போனதுக்கு ஸ்பெகுலேஷன் மட்டும் காரணம் கிடையாது. இது ஒரு குளோபலா நடக்கிற மாற்றத்தோட இண்டிகேட்டர். இப்ப இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஹை டிமாண்ட், லோ சப்ளை. இது ஏன் ஒரு ஷாக்கிங் பிரைஸ் ஸ்டோரியா மாறுது? ஏன்னா நம்பர்ஸ் எப்பயுமே பொய் சொல்லாது. இதுக்கு முன்னாடி நடந்தத பத்தி பார்ப்போம். 2024ல காப்பர் ஒரு டன் $8,000 ரேஞ்சில இருந்தது. ஆனா 2025ல சிச்சுவேஷன் மொத்தமா மாறிடுச்சு. ஒரு வருஷத்துல காப்பரோட பிரைஸ் 42% உயர்ந்திருக்கு. இந்தியாவோட எம்சிஎக்ஸ் அதாவது மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்ல பார்த்தா இன்னும் ஷாக் ஆவீங்க. 61% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இப்பதான் நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. ஆனா 2026 ஸ்டார்ட்ல இருந்து இப்போ 7% ஏறிடுச்சு. இப்போ பிரைஸ் எங்க நிக்குது தெரியுமா? டன்னுக்கு $13,400 இருக்கு. இது காப்பர் ஹிஸ்டரியிலேயே உச்சம். இப்போ பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். இது ஏதாவது ஷார்ட் டெர்ம் பபிளா? இல்ல மெல்ல மெல்ல விழுந்துருமா? லாஜிக் படி பார்த்தா இது பபிள் கிடையாது. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட். பழைய காலத்துல பிரைஸ் ஏறுனா சப்ளை அதிகமாக்கி பிரைஸ குறைப்பாங்க. ஆனா இப்போ டிமாண்ட் ஏறுற ஸ்பீடுக்கு சப்ளையால அத டச் கூட பண்ண முடியல. அதான் இந்த பிரைஸ் ரைஸ எக்கனாமிக் சூப்பர் சைக்கிள்னு சொல்றாங்க. காப்பர் இப்ப வெறும் ரெட் மெட்டல் கிடையாது. இது ரெட் கோல்டா மாறுது. ஏன் இவ்ளோ வருஷம் நடக்காம 2025ல இருந்து நடக்குது? இது உலகமா நடக்கிற ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் என்ன? இதுக்கு காரணம் சர்வதேச அளவுல 4 பெரிய இண்டஸ்ட்ரி ஒரே நேரத்துல காப்பர வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. பெட்ரோல் கார்ல 20 கேஜி காப்பர் தான் இருக்கும். ஆனா ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ல 80 கேஜிக்கு மேல வேணும். பேட்டரியில இருந்து மோட்டார் வரைக்கும் காப்பர் தான் வழி நடத்துது. 2026ல இவி சேல்ஸ் பீக்ல இருக்கும்போது நம்ம கார ஒரு காப்பர் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். 2வது ஏஐ. ஏஐ பத்தி எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஆனா ஏஐ சர்வருக்கு எவ்ளோ பவர் தேவைப்படும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம். ஏஐ டேட்டா சென்டர்ஸ்ல இருக்க மேசிவ் சர்வர் ராக்ஸு, கூலிங் சிஸ்டமு, ஸ்பெஷலைஸ்டு பவர் கேபிள்ஸுக்கு காப்பர் தான் லைஃப் லைன். ஏஐ குரோத்ன்னு சொன்னா அது காப்பர் குரோத்தும் கூட. 3வது கிரீன் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்ற சோலார் பேனல், விண்ட் டர்புலைன்ஸ கனெக்ட் பண்ண நெறைய ஒயர் வேணும். ட்ரெடிஷனல் பவர் பிளான்ட்ட விட கிரீன் எனர்ஜி செட்டப்புக்கு 5 மடங்கு அதிகமா காப்பர் தேவைப்படுது. சோலார் எனர்ஜின்னு நம்ம கிரீனா பேசலாம். ஆனா அது உண்மையிலே ரெட் மெட்டல் பிசினஸ். 4வது காப்பர் கிரிட்ஸ் அதாவது கரண்ட் டிராவல் ஆவற ஒயர் சப்ளை. டவரா இருக்கும்ல. கரண்ட் அதிகமான எஃபிஷியன்சி வேணுன்றனால அத அப்கிரேட் பண்ணி ஆகணும். அப்போ லைட் காப்பர்ஸ் ஒயர்ஸ்லாம் ஹெவி காப்பர் ஒயர்ஸா மாத்துவாங்க. நீங்க எந்த கண்ட்ரி உலகத்திலே அதிகமா காப்பர் கன்சியூம் பண்றாங்கன்னு போட்டு பார்த்தீங்கன்னா, அது சைனா தான் ஃபர்ஸ்ட் வரும்.
ஆனா இப்போ சைனாவோட நிலைமைய பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் செக்டார்ல செம்ம கிராஷ். மக்கள் வீடு வாங்குறது இல்ல. இப்போ காப்பரோட டிமாண்ட் விழணும்ல. லாஜிக் படி பார்த்தா அதுதான் கரெக்ட்டு. ஆனா உண்மை வேற மாரி இருக்கு. இப்ப சைனா மொத்தமா ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்ல இருக்காங்க. அப்போ சொன்ன மாரி 4 இண்டஸ்ட்ரிலயும் அவங்களுதுல டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஏஐயா இருக்கட்டும், ஈவியா இருக்கட்டும், கிரீன் டெக்கா இருக்கட்டும், இப்படி எல்லாமே ஏறிக்கிட்டே போகுது. ப்ராப்பர்ட்டி செக்டார் மூலியமா குறைஞ்ச அந்த டிமாண்ட இந்த நியூ ரெவல்யூஷன் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் காப்பரோட டிமாண்ட். இப்போ காப்பர்னால வர டிமாண்டை பற்றி பேசியாச்சு. அந்த டிமாண்ட்னால வர பாதிப்பை பற்றி பேசலாம். டிமாண்ட் ஏறுனா சப்ளை ஏற்றிக்கலாம்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் காப்பர் மைன்ஸில் இப்போ நடக்கிறதே வேற. உலகத்தோட காப்பர் ஹப்ஸில் எல்லாமே ஒரே நேரத்தில் ட்ரபிள் இருக்கு. இந்தோனேஷியாவில் இருக்க கிராஸ்பர்க் அது உலகத்திலேயே பெரிய மைனு. அங்கே கட்டுப்படுத்த முடியாத சண்டைகள், இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்குது. அதனால ப்ரொடக்ஷன் தடைப்பட்டு நிற்கிது. சவுத் அமெரிக்காவில் இருக்க சில்லி காப்பரோட ராஜானே சொல்லலாம். ஆனால் அங்கே லேபர் ஸ்ட்ரைக்ஸு, வாட்டர் ஸ்டோரேஜ்னால வர அவுட்புட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. காங்கோவில் ஆப்ரேஷனல் இஷ்யூ, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? எல்எம்இ லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் இன்வென்ட்ரிஸ் அதில் இருக்க ஸ்டாக்கு 48% ட்ராப் ஆயிருக்கு. இந்த சப்ளை கேப் தான் ப்ரைஸை கண்ட்ரோலே இல்லாமல் மேலே தள்ளிட்டு போகுது. டிமாண்ட் அதிகமாகுதுன்னா காப்பர் மைன் திறக்க வேண்டியதானே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காப்பர் மைன் திறக்கிறதுக்கு லாஜிக் வேற. ஒரு புது காப்பர் மைனை டிஸ்கவர் பண்ணி அதை ப்ரொடக்ஷனில் கொண்டு வரதுக்கு மினிமம் 10லேருந்து 15 வருஷம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். கையில் காசு இருந்தாலும் என்விரான்மெண்ட் அப்ரூவல்ஸு, லோக்கல் பொலிட்டிக்கல் ரிஸ்க் எல்லாம் தாண்டி இந்த மிஷினை சக்ஸஸ் பண்ணணும். இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு க்ரீன் எனர்ஜி வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த க்ரீன் எனர்ஜிக்கு காப்பர் மைன் திறந்தா என்விரான்மெண்டல் கெடுக்குறீங்க அப்படின்னு ப்ரொடெஸ்ட் வரும். இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? லோ ஓர் கிரேடு. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டன் மண்ணை தோண்டினா அதில் 1% காப்பர் கிடைச்சிது. ஆனால் இப்போ அதே ஒரு டன் மண்ணை தோண்டினா வெறும் 0.5% தான் கிடைக்குது. அதே பெரிய மிஷினரிஸ் தான், அதே டீசல் எலக்ட்ரிசிட்டி தான். ஆனால் கிடைக்கிற அவுட்புட் பாதி தான் கிடைக்குது. இப்போ வரைக்கும் நம்ம காப்பரை வெறும் ரிசோர்ஸாக மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் கவர்மெண்ட் இப்போ ஸ்ட்ராட்டஜிக் மெட்டலாக பார்க்குறாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு பெரிய மூவ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 2025ல யூஎஸ்ஜிஎஸ், அதாவது யூஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே, அஃபிஷியலாக காப்பரை அவங்களோட கிரிட்டிக்கல் மினரல் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. இது ஏன் தெரியுமா? கிரிட் அப்கிரேட்ஸ், டிஃபென்ஸ், ஏஐ, இவி, இது எல்லாம் பில்லர் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி. இதெல்லாம் காப்பர் இல்லாமல் வேலை செய்ய முடியாது. அதனால சிம்பிள் இண்டஸ்ட்ரியல் டிசிஷன் இல்லை இது. இது ஒரு குளோபல் ஸ்டேட்மெண்ட். யூஎஸ் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட தேவையை தாண்டி காப்பர் வாங்கி வைங்க, குடோனில் சேர்த்து வைங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ட்ரம்ப் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. செக்ஷன் 232 படி காப்பர் இன்புட்டுக்கான வரியை ரெட்டிப்பாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் ரூமர்ஸாக கிளம்ப ஆரம்பிச்சது. இதோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்க ரிஃபைன்டு காப்பர் எல்லாம் யூஎஸ் ஃபேர் ஹவுஸ்க்கு டைவர்ட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் குடோனில் இருக்க ஸ்டாக்ஸ் மெல்ல மெல்ல ஜீரோ நோக்கி போகுது. அது மட்டும் இல்லை, காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணுற சில்லி அண்ட் மெக்சிகோ யூஎஸ் டாரிஃப்க்கு பயந்து அவங்களோட ஷிப்மெண்ட்டை சைனா பக்கம் திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. காப்பர் இப்போ வெறும் வயரிங் மெட்டல் கிடையாது, அது குளோபல் பவர் ஸ்ட்ரகிளோட சென்டர் பாயிண்ட்ல நிற்கிது. ரஷ்யா உக்ரைன் வாரில் ஆயில் எப்படி ஒரு வெப்பனாக இருந்துச்சோ, 2026ல் காப்பர் அந்த இடத்த பிடிக்க போகுது. காப்பரை நல்லா கன்சியூம் பண்ண கண்ட்ரிஸே இப்படி அடிச்சுக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் நாடெல்லாம் பற்றி பேசின வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஏஐக்காக பெரிய டிஜிட்டல் ஹப் கட்ட போகிறாங்கன்னு. ஆல்ரெடி இந்தியாவோட டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி 1 GWல இருக்குது. 2030க்குள்ளே 4 to 8 GWவாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ அண்டு கிளவுட் கம்ப்யூட்டிங்காக கட்டிகிட்டு இருக்க இந்த டிஜிட்டல் டெம்பிள்ஸ்க்கு கட்டியாக காப்பர் தேவைப்படுது. டேட்டா சென்டர் க்ரோத்னு சொன்னால் அது உண்மையிலே காப்பர் டிமாண்ட் க்ரோத்து தான். அப்புறம் இந்த சோலாரு, விண்டு ப்ராஜெக்ட்ஸை நேஷனல் கிரிட்டோட கனெக்ட் பண்ண நிறைய ஹை கெப்பாசிட்டி காப்பர் கேபிள்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்தே பாரத் ட்ரெயின்ஸு, மெட்ரோ எக்ஸ்பென்சல் ப்ராஜெக்ட்டுக்கும் காப்பர் ஹெவியாக கன்சியூம் பண்ணுது. இப்படி காப்பரோட டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதானியோட குச் காப்பர் ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் காப்பரோட பிஸ்னஸ் மல்டி இயருக்கு புல் ரனில் தான் இருக்க போகுது. ஸோ அப்படி என்ன ப்ரைஸை தொடுன்னு கேட்டிங்கன்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் அண்ட் ஜெஃப்ரி மாதிரியான நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பரோட ப்ரைஸ் $15,000 தொடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ காப்பரையும் சில்வரையும் வச்சு பார்ப்போம். மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு ரெண்டுத்து மேலேயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ரெண்டுமே ஏறுது, அப்போ ரெண்டும் ஒன்று தானா? இல்லை. ரெண்டுத்துக்கும் நடுவில் பயாலஜிக்கலாகவும் ஒத்துமை இல்லாமல் எக்கனாமிக்கலாகவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில்வருக்கு ரெண்டு முகம். அது இண்டஸ்ட்ரியல் மெட்டலாகவும், அதாவது சோலார் பேனல் யூஸ் ஆகும். அதே நேரத்தில்
அது ஒரு மானிட்டரி மெட்டல். கோல்டு மாரி சேஃபான ஒரு ஹேண்ட். சில்வரோட பிரைஸ் எப்பவுமே எமோஷனல் அப்புறம் இன்ஃப்ளேஷன்னால ஏறும். ஆனா காப்பர் வந்து பியூர் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல். இதுக்கு சேஃப் ஹேவன் ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது. இது ஏறுதுன்னா அர்த்தம் வேர்ல்டு வந்து குரோத் ஆகிட்டு இருக்கு. காப்பரோட பிரைஸ் ஏறுறதுக்கு காரணம் பயம் கிடையாது. அது நெசசிட்டி. சில்வர் எப்படி நெறைய பேர் நியூ கோல்டுன்னு சொல்றாங்களோ, அதே மாரி காப்பர நியூ சில்வர்ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது சில்வர் கிடையாது. காப்பர வந்து நியூ ஆயில்னு வேணா சொல்லலாம். சில்வரோட ஸ்பீட பார்த்துட்டு காப்பர்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. காப்பரோட லாஜிக் சிம்பிள். எலக்ட்ரிஃபிகேஷன் இருக்கா? அப்ப காப்பரோட டிமாண்ட் இருக்கும். ஓகே, காப்பர் ஃபுல்லா ஏறும்னே சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அப்ப இன்வெஸ்ட்மென்ட் ஃபுல்லா அதுல போடலாமான்னு யோசிச்சீங்கன்னா, காப்பரோட ஸ்டோரிய கேட்க ரொம்ப சாலிடா இருக்கும். ஆனா மார்க்கெட்ல எப்பயுமே ரிஸ்க் இருக்கும் தான். காப்பர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. காப்பர் ஏறுறதுக்கு காரணம் 4 இண்டஸ்ட்ரி இருக்குல்ல. இப்ப இறங்குறதுக்கு காரணமான 3 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. அது என்ன தெரியுமா? சைனாவ முதல்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா சைனால இப்போ ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கிடையாது. ரியல் எஸ்டேட் டவுன்ல இருக்கனால. ஒருவேள அங்க ஈவி புஷ்ஷும், டெக் புஷ்ஷும் கம்மியா இருந்து நம்ம நினைக்கிற ஸ்பீட்ல இல்லன்னா, குளோபல் காப்பர் டிமாண்ட்ல ஒரு பெரிய ஓட்ட விழும். இப்பயுமே சைனா தான் காப்பரோட பெரிய பையர்ஸ். அவங்க தும்முனா காப்பருக்கு காய்ச்சல் வரும். அடுத்து இப்போ வேர்ல்ட் லெவல்ல ஈவிலயும், கிரீன் எனர்ஜிலயும் ஒரு புஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஃபியூச்சர் கவர்மெண்ட் அவங்களோட சப்சிடிஸ குறைச்சா, இல்ல நியூக்ளியர் மாரி வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்க்கு மூவ் ஆனாலோ, அந்த காப்பரோட எக்ஸ்ட்ரா டிமாண்ட் குறைஞ்சிடும். 3வது இருக்க ஸ்பீட் பிரேக்கர், ஒருவேளை டெக்னாலஜி வளர்ந்து காப்பருக்கு பதிலா அலுமினியம், இல்ல கார்பன் நானோ டியூப் மாரி வேற ஏதாவது சீப் சப்ஸ்டிடியூட் வந்துச்சுன்னா, காப்பரோட மோனோபாலி உடைஞ்சிரும். பிளஸ் சப்ளை கிரைசிஸ் சால்வ் ஆகி சடனா நெறைய மைன்ஸ் தொறந்தாலும் பிரைஸ் ஸ்டேபிலேஷன் ஆயிடும். என்ன குழப்புறேன்னு யோசிக்க வேணாம். இதெல்லாம் இருக்க ரிஸ்க் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மத்தபடி எலக்ட்ரிஃபிகேஷன்லயும், ஏஐலயும் இர்ரிவர்சிபிள் தான். அந்த கிரிட் அப்கிரேட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. சரி, ஓகே. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். காப்பரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நமக்கு எரா சேஞ்சிங் ட்ரூலாவும் காப்பர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் முறை ஸ்டோரேஜ்ல இருந்து மெல்ல வரும்போது காப்பர தான் கையில எடுத்தான். அது அவனுக்கு டூல்ஸ் குடுத்துச்சு, புரொடெக்ஷன் குடுத்துச்சு. இன்னைக்கு பல 1000 வருஷம் கழிச்சு நம்ம டிஜிட்டல் ஏஜுக்கு இருக்கும்போது, நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறதுக்கும் இந்த ரெட் மெட்டல் தான் தேவைப்படுது. ஸ்டோன் ஏஜ தவிர்த்து காப்பர் ஏஜ், இண்டஸ்ட்ரியல் ஏஜ், டிஜிட்டல் ஏஜ் இப்படி எல்லாத்துலயும் காப்பர் கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஃபோன்ல இருக்க மைக்ரோ சிப்ல இருந்து ஸ்பேஸுக்கு போற ராக்கெட் வரைக்கும் காப்பர் தான் நம்மள கனெக்ட் பண்ணுது. இன்வெஸ்டார் அண்ட் அனலிஸ்ட் நம்பர்ஸ பத்தி பேசலாம். ஆனா ரியல் ட்ரூத் என்னன்னா, கோல்ட் ஸ்டோர்ஸ் வேல்யூ, சில்வர் ரிஃப்ளெக்ட் எமோஷன், பட் காப்பர் பில்ட்ஸ் த ஃபியூச்சர். தேங்க் யூ so much ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பை.